வணக்கம். நம்ம தகவல்களை தேடிக்கிட்டு இருந்த காலம் போதும். இனிமே நம்ம தகவல்களோட நேரா பேச போறோம். நம்மளோட ஆய்வுப் பொருள்கள் கூட உரையாடி கத்துக்கிற விதத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு புது உலகத்துக்குள்ள போகலாம் வாங்க. இந்த உரையாடல் நம்மளோட ரிசர்ச்சை மொத்தமா எப்படி மாத்த போகுதுன்னு இப்ப பார்க்கலாமா? பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் நம்ம தேடலுக்கு வழிகாட்டுது. அதாவது, ஒரு விஷயத்தோட உண்மையான சாரம் என்னென்ன கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு. சரி, இந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, அதான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நூத்துக்கணக்கான பக்கங்கள், ஏகப்பட்ட கட்டுரைகள், முக்கியமான தகவல் மட்டும் எங்கேயோ ஆழமா புதைஞ்சு கிடக்குது. நமக்கு தேவையான அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கண்ணிலேயே படாது. ஆனா டைம் மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த டென்ஷன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான், இல்லையா? சரி, அந்த போரிங்கான தேடலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான புது மெத்தடுக்கு நாம இப்ப மாற போறோம். இது சும்மா தேடுறது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிட்டு புதுசா ஏதாவது உருவாக்க போறோம். இது ஒரு சாதாரண சர்ச் இன்ஜின் மாதிரி கிடையாது. இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, உங்க கூடவே இருக்கிற ஒரு பர்சனல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரி. இல்லன்னா 24/7 உங்க கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் மாதிரி. நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கூட நேரா பேசலாம், கேட்ட அடுத்த நிமிஷமே பதில வாங்கலாம். ஓகே, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு உரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு கீ என்னன்னு தெரியுமா? அது நாம கேட்கிற கேள்விகள்ல தான் இருக்கு. சரியான கேள்விகளை கேட்டா நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற பல லேயர்ஸை நாம திறக்க முடியும். இந்த 4 டைப்பு கேள்விகள் தான் அந்த திறவுகோல்கள். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொதுவான கேள்வி. இது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. அதாவது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா சோர்ஸ்லயும் ஓவராலா என்ன சொல்ல வராங்கன்னு சுருக்கமா சொல்லிடும். உதாரணத்துக்கு, இந்த கட்டுரைகள்ல பொதுவா என்னென்ன விஷயங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா போதும். அந்த டாக்குமெண்ட்ஸோட மையக்கரு என்னன்னு நமக்கு டாக்குன்னு புரிஞ்சிடும். அடுத்தது ஸ்பெசிஃபிக்கான கேள்வி. இது ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப்ல இருக்கிற ஒரு சின்ன டீடைலை நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்னா இந்த கேள்வி தான் கரெக்ட். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும், துல்லியமான தகவலை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டும். மூணாவதா வர்ற இந்த ஒப்பீட்டு கேள்வி ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஏன்னா, இது ஒன்னுக்கு மேல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற தகவலை எல்லாம் ஒன்னா சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு புது புரிதலை நமக்கு கொடுக்கும். நாம தனித்தனியா படிக்கும்போது கிடைக்காத கனெக்ஷன்ஸ், புது புது ஆங்கிள்ஸ் எல்லாம் இதனால நமக்கு தெரிய வரும். கடைசியா பகுப்பாய்வு கேள்வி. இது சும்மா தகவலை கண்டுபிடிக்கிறதோட நிக்காது. அது கண்டுபிடிச்ச தகவலை நாம கேட்கிற ஒரு ஃபார்மேட்ல ஒரு டேபிள் மாதிரி அழகா அடுக்கி ஒரு புது வடிவத்துல கொடுக்கும். இதுதான் நம்ம ரிசர்ச்சோட நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம். பாருங்க, ஒரு நல்ல பகுப்பாய்வு கேள்வி கேட்டா இந்த மாதிரி ஒரு தெளிவான டேபிளையே நம்மளால உருவாக்க முடியும். சும்மா டெக்ஸ்டா அங்கங்க சிதறி கிடந்த இன்ஃபர்மேஷன் இப்போ எவ்வளோ நீட்டா ஆர்கனைஸ் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் வெறும் டேட்டாவை நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆழமான இன்சைட்டா மாத்துறது. ஓகே, கேள்வி கேட்கிறோம், பதிலும் கிடைக்குது, எல்லாம் சரி. ஆனா வர்ற பதில்களை எந்த அளவுக்கு நம்புறது? இதுதான் ஏஐ சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டூல்லையும் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி. ஏஐனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதுவா எதையாவது கற்பனை பண்ணி சம்பந்தமே இல்லாத பதில, அதாவது ஹாலுசினேஷன்ஸை சொல்லிடுமோன்னு. ஆனா இந்த கருவி அப்படி கிடையாது. இது ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் பதில் சொல்லும். இன்டர்நெட்ல போய் தேடாது. உங்க சோர்ஸ்க்கு மட்டும்தான் இது உண்மையா இருக்கும். இந்த பதில்களை செக் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பதில் வருதுன்னா அது பக்கத்திலே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கிளிக் பண்ணா அது எந்த வரியை எடுத்து சொல்லுதுன்னு காட்டும். அதையும் கிளிக் பண்ணா நேரா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அவ்வளவுதான், உங்க ரிசர்ச்க்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கிடைச்சிரும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மேற்கோள் காட்டுற ஃபீச்சர் தான் ஒரு நம்பிக்கையான ரிசர்ச்சோட அஸ்திவாரம். இது உங்க வேலையை ஈஸியாக்குறது மட்டும் இல்ல, அதோட குவாலிட்டியும் கன்ஃபார்ம் பண்ணுது. நீங்க துல்லியமா இருக்கீங்களான்னு உடனே செக் பண்ணலாம், ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். உங்க பேப்பருக்கு கோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நம்ம கிட்ட நம்பகமான பதில்கள் இருக்கு. அடுத்து என்ன? அந்த பதில்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு புது அறிவை நாம உருவாக்க போறோம். ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப் தான். உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான பதில்கள், இன்சைட்ஸ் எல்லாத்தையும் உங்க நோட்ஸ்ல சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்வெர்ட் ஆல் நோட்ஸ் டு சோர்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஒரு மேஜிக் மாதிரி நீங்க சேகரிச்ச அத்தனை விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கான ஒரு புது டாக்குமெண்ட்டா மாறிடும். இப்போ நடக்க போறது தான் அசலைன ஆச்சரியம், அந்த ஆஹா மொமெண்ட். நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே இப்போ ஒரு சோர்ஸ் டாக்குமெண்டா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க இப்போ உங்க நோட்ஸ் கிட்டயே கேள்வி கேட்கலாம். அதாவது உங்க அனாலிசிஸையே நீங்க திரும்பவும் அனாலிசிஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான சைக்கிள் இல்ல? சோ, நாம சும்மா ஒரு பாசிவ் ரீடரா இல்லாம நம்ம டாக்குமெண்ட்ஸ் கூட ஆக்டிவா பேசி ஒரு புது அறிவை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். இது நாம தகவல்களை பார்க்கிற விதத்தையே மாத்திடுது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்ட இருக்கிற புத்தகங்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ்க்கும்
பேசுற சக்தி வந்தா நீங்க அதுகிட்ட என்ன கேட்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க ரிசர்ச்ல, உங்க கற்றல்ல என்னெல்லாம் புது கதவுகளை திறக்க போகுதுன்னு.